அழகே அழகில் தங்கராஜ் அவரோட மாமனார்கிட்ட பாக்கியராஜை பற்றி போட்டு கொடுத்தத ரேவதி கிட்ட சொல்கிறாரு. ரேவதி உடனே, உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கவே மாட்டிங்களா, அவங்க எங்கேயோ போயிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, என்ன ரேவதி சொல்கிற, இந்த தங்கராஜுக்கு எங்கே போனாலும் ஆள் இருக்காங்க, புரியுதா? அது இல்லாமல் உங்கள் அண்ணனை உங்கள் அப்பா போக வேண்டான்னு சொல்லியிருக்காராமே, அப்புறம் எதுக்கு இவன் அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ரேவதி அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணணும்னு ஃபோன் எடுக்கவும் தங்கராஜ், உடனே இப்போ நீ உங்கள் அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறியா, கொஞ்சம் நேரம் அமைதியாரு ரேவதி, ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிடுறாரு. அந்த நேரத்தில் ரேவதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மாமியார் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே எதுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாரு. அத்தைக்கு மாத்திரை கொடுக்க போகிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. சரி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ரேவதி அவங்க அத்தை ரூமுக்கு போய் அவங்க அத்தையோட மொபைல்லேருந்து அவங்க அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணி விட்றாங்க. அந்த மெசேஜை பாக்கியராஜ் பார்க்குறாரா இல்லையாங்கிறது ரேவதிக்கு தெரியலையே இல்லையா, அதனால ரேவதி என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அத்தை பாத்ரூம்குள்ளேருந்து வந்துடுறாங்க. உடனே ஃபோனை வச்சிடுறாங்க. பாக்கியராஜ், ஐயோ ரேவதி வீட்டிலேருந்து அவங்க மாமியார் நம்பர்லேருந்து ஃபோன் வருது, என்னன்னு தெரியலையே, ஒருவேளை ரேவதிக்கு பிரச்சனையாக இருக்குமோ மலரு அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். இதை கேட்ட மலரு, ரேவதிக்கு என்ன பிரச்சனையாக இருக்க போகுது, அவங்க நம்பருக்கு திருப்பி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கால் பண்ணால் ரேவதி தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, ராங் நம்பருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, நான் அண்ணன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். ராங் நம்பருங்க, நீங்கள் மெசேஜ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரேவதி. உடனே ரேவதியோட மாமியார், யார் இந்நேரத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரேவதி, அது யாரோ கந்தசாமின்னு ஒருத்தவங்களை கேட்டாங்க அத்தை, ராங் நம்பர்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதியோட மாமியார், இவங்களுக்கு வேற பொழப்பே இல்லை, நம்பரை கூட ஒழுங்காக பார்த்து போட மாட்டாங்களா, ஒன்றா நம்பர் பார்த்து போடாமல் ராங் நம்பர் கூப்பிட வேண்டியது, இல்லைன்னா இந்த பேங்க்லேருந்து லோன் வேணுமா, லொட்டு வேணுமா, லொஸ்க்கு வேணுமான்னு கேட்க வேண்டியது, இவனுங்களுக்கெல்லாம் என்னதான் பண்ணுறதோ அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ரேவதியோட மாமியார். சரி, நான் படுக்கிறேன், நீ போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதியோட மாமியார். ரேவதியும் அண்ணன் கவனிச்சிருப்பாரா கவனிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பி ஃபோனை வச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே தங்கராஜ், என்ன ரேவதி, உங்கள் அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க, என் ஃபோனே உங்ககிட்ட இருக்குது, நான் எப்படிங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மாவோட நம்பர்லேருந்து கூப்பிட்ருப்பியே அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி, ஒருவேளை இவர் கண்டுபிடிச்சிட்டாரோ, எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு, கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தோடவே பார்த்துட்ருக்காங்க. நான் ஏங்க அப்படி பண்ண போகிறேன், நான் இப்போ தானே ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, நான் அந்த மாதிரி பண்ணலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ரேவதி, நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு, சரி வா வந்து படு அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியராஜ் மலர்கிட்ட, மலர், ரேவதி என்னை யாருன்னு தெரியலன்னு ராங் நம்பர்னு சொல்லுது, ரேவதியோட வாய்ஸ் எனக்கு தெரியும், என்னோடய வாய்ஸ் ரேவதிக்கு தெரியும், அப்புறம் ஏன் ரேவதி இப்படி சொன்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ரேவதி உங்கள்கிட்ட என்ன சொன்னானால யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க மலர். மெசேஜை பாருங்கன்னு சொல்லிட்டு ராங் நம்பர்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ், ஃபஸ்ட்டு ஃபோனை கொடு, மெசேஜை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மெசேஜை பார்த்தா, அண்ணே உங்கள் மச்சானுக்கு நீயும் பொண்ணு பார்க்க சேர்ந்து போனது தெரிஞ்சு போயிடுச்சுண்ணே, அதை அப்பா கிட்ட சொல்லிட்டாரு, நீ வீட்டுக்கு போனா அப்பா உங்ககிட்ட எப்படி இருந்தாலும் கேட்பாரு, நீ கொஞ்சம் உஷாராக நடந்துக்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜை மலர் கேட்டோன்னே, ஐயோ மாட்டிக்கிட்ட பாக்கியராஜ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மாமாவும் அத்தையும் இப்போ திட்ட போகிறாங்களே, நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன்லாம் கேட்பாங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது பாக்கியராஜ், அச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்றாங்க. மலர் இரு, பதட்டப்படாத, உண்மையவே சொல்லுவோம், வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ராகவனும் லட்சுமியும் முன்னாடியே உட்காந்துருக்காங்க. ராகவன் உடனே பாக்கியராஜை பார்த்து, என்ன பாக்கியராஜ், நீங்கள் 3 பேர் சேர்ந்து வர்றீங்க, எப்படி 3 பேர் சேர்ந்து வர்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ பேங்க்லேருந்து தானே வர, ஏண்டா அப்படின்னு கேட்குறாங்க லட்சுமி. அதுக்கு பாக்கியராஜ் எதுவுமே பேசாமல், இல்லைம்மா நானும் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குடா போனேன், எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு போனேன், நாங்கள் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல, நீ உன் மனசில் என்னடா நினச்சிட்ருக்க, நீ கம்முனே இருக்க முடியாதாடா உன்னால், சொன்னபடி கேட்டுட்டு இருந்த, இப்போ தெரியாமல் போகிற அளவுக்கு ஆகிட்டியா, சொல்லாமல் போகிற அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு அவங்க முக்கியமாக போயிட்டாங்க அப்படி இப்படின்னு ராகவனும் லட்சுமியும் பாக்கியராஜை சத்தம் போடுறாங்க. பாக்கியராஜ் ஒரே அடியா, அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, அவங்களுக்கு நம்ம தானப்பா இருக்கோம், அது இல்லாமல் அத்தை என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கூப்பிட்டாங்க, அதனால தான்ப்பா போனேன், என்னால் தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு பாக்கியராஜ். இதை கேட்ட ராகவன், அப்படியா, அப்போனா உங்கள் அத்தை வீட்டுக்கே போய் அங்கேயே இருந்துக்கோ பாக்கியராஜ், நீ எப்போ என்னோட பேச்சை மீறி எனக்கு தெரியாமல் நான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நீ அங்கே போனியோ, இதுக்கு மேலே நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு ராகவன்.
ராகவன் சொன்ன மாதிரி பாக்கியராஜ் வெளியே போயிடுவானா, அதுக்கு மதியும் சுரேஷும் விட்டுருவாங்களான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.